அதகப்பட்ட கடப்பார டீமையே களத்துல கால் நடுங்க வச்சு புட்டானுங்க இந்த குஜராத் டைட்டன்ஸ். போன மேட்ச்ல நம்ம சிஎஸ்கே என்ன தப்பு பண்ணுச்சு அதே தான் மும்பை இந்த மேட்ச்ல தப்பு பண்ணுச்சு. தப்பு மட்டும் தான் பண்ணுச்சுன்னு பார்த்தா மேட்ச் அதே மாதிரி கண்ணோட்டத்துல தான் போனுச்சு. இன்னைக்கும் சிஎஸ்கே வாரியும் மும்பையும் டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் நாங்க பவுலிங் போடுறோன்னு சூஸ் பண்ணாங்க. பவுலிங்லாம் என்னமோ நல்லா தான் போட்டாங்க, நல்ல சில பல விக்கெட்டுக்கெல்லாம் எடுத்தாங்க. பட் என்னன்னா ரன்னை கண்ட்ரோல் பண்ண முடியல. 197 ரன் குஜராத் டைட்டன்ஸ் அடிச்சு புட்டானுங்க. பத்தாவதுக்கு நம்ம தமிழ்நாட்டு பையன் சாய் சுதர்சன் நின்னு வெலாசி புட்டாப்புல வெலாசி இன்னைக்கு அவர் ஒரு 63 ரன் அடிக்க அவர் கூட ஓப்பனிங் பார்ட்னரா வந்த நம்ம சும்மா கில்ல ஒரு சுத்துன்னு சுத்தி ஒரு 30+ ரன் அடிக்க ஓப்பனிங் வர வேண்டிய ஒரு ஒன் டவுன்ல வந்தாப்புல. ஒன் டவுன்ல வந்தாலும் சும்மாவா அவர் ஒரு 30+ ரன்னை தாறுமாற அடிச்சு தாக்கி புட்டாப்புல. தலையை அடிச்சதோட சேர்த்து ஸ்கோர் போர்டு 197 ஆகி போச்சு. இதுக்கு தான் நம்ம கடப்பார டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்துச்சான்னு தெரியல. இவ்வளவு ரன்னை கொடுக்கறதுக்கு எதுக்கியா ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுக்கிறியன்னு நாம கேட்கற மாதிரி ஆகி போச்சு பாத்துக்கோங்க. சரி சேசிங்காவது கடப்பார டீம் கலைக்கப்படும் பார்த்தா அடி வைத்த கலக்க வச்சு விட்டாங்க நம்ம ஜிடி பவுலர்ஸ். இல்ல சிரிப்பொலி சிராஜ், நீ ஆர்சிபில இப்படி எல்லாம் பவுலிங் போடலையில. ஃபர்ஸ்ட் விக்கெட்டே நம்ம ஹிட்மேனை தூக்கி போட்டாப்ல நம்ம சிரிப்பொலி சிராஜ். நம்ம ஹிட்மேன் 2 போர் அடிச்சாப்ல. சரி இன்னைக்கு மும்பை ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சா இந்த சிரிப்பொலி சிராஜ் எங்க இருந்தோ வந்து ஒரு விக்கெட் எடுத்து விட்டாப்ல. ஒன் டவுன்ல வந்த திலக்கு ஒரு 30+ ரன் அடிக்க அடுத்தடுத்து விக்கெட்டை மும்பை இந்தியன்ஸ் கடகடன்னு விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் பொறுமை ஆடிக்கிட்டு இருந்த நம்ம எஸ்கே ஒய் ரன் ரேட் அதிகமாகி போச்சு. இனிமே நம்ம அடிச்சுதான் ஆடணும்னு அடிச்சு ஆடையில அவரை முடிச்சு விட்டாங்க ஜிடி பவுலர்ஸ். சரி எம்ஐயோட லாஸ்ட் ஹோப் நம்ம ஹர்திக் பாண்டியா இருக்காப்ல, அவர் மேட்சை வின் பண்ணி கொடுத்துருவாப்ல அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் எல்லாம் நினைச்சிட்டு இருக்க அடுத்ததா பவுலிங் போட வந்த நம்ம தமிழ்நாட்டு பையனான சாய் கிஷோர் ஹர்திக் பாண்டியாவுக்கு போட அவர் ஒரு பவுண்டரி அடிக்க அந்த நேரம் பார்த்து சாய் கிஷோர் ஹர்திக் பாண்டியா பார்த்து முறைக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. நான் உன்னோட முன்னாள் கேப்டன்ரா தம்பி, என்னைய பார்த்தே முறைக்கிறியான்னு மனசை விட்டாப்ல போல. மனுஷனுக்கு அடுத்த எந்த பாலுமே பேட்ல பட மாட்டேங்குது. சரி இனிமே அடிச்சு ஆடினாதான் செட் ஆகும்னு ஹர்திக் பாண்டியா அடிச்சு ஆடலாம்னு நினைக்கல சும்மா தட்டினாப்ல அது கேட்ச் ஆகி போச்சு. மனுஷன் மனசைய விட்டாப்லையாட்டிருக்கு. ஒரு ஓரமாக வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. கடைசியா வந்த நமனு ஷாண்டும் ஒரு சில 4-6 அடிச்சு மும்பை இந்தியன்ஸோட ரன் ரேட் குறையாம பாத்துக்கிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸோட 2வது தோல்வி இது. குஜராத் டைட்டன்ஸோட முதல் வெற்றி இது. இது கில்லோட முதல் வெற்றின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல, நம்ம ஜிடியோட கோச்சான ஆசிஷ் நேராவோட முதல் வெற்றி இதுதான். மனுஷன் ஃபீல்டுக்கு ஃபீல்டு ஒவ்வொரு பிளேயர்த்தையா போய் பேசுறாப்ல. ஃபீல்டு பிளேஸ்மெண்ட்ல இருந்து பவுலிங் மாத்துறது வரையும் பயங்கரமா பண்ணாங்க ஜிடி. அதனால கிடைச்சிருச்சு அவங்களுக்கான முதல் வெற்றி.